வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கொழக்கட்டையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ரெசிபீஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கொழக்கட்டை, இனிப்பு கொழக்கட்டை. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொழக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல பூர்ணம் செய்யணும். இதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1/4 கப் தண்ணி ஊற்றி இதில் 100 கிராம் வெல்லம் போட்டு முழுசாக கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். வெல்லம் முழுசாக கரைஞ்ச உடனே 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் போட்டு இதில் 1 கப் திருகின தேங்காய் பூ, ஃப்ளேம் மீடியமில் வச்சு தேங்காய் பூவை நல்லா வறுக்கணும். 5 நிமிஷம் நல்லா வறுத்த பிறகு இதில் கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி ஊற்றணும். தண்ணி முழுசா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கணும். தண்ணி எல்லாம் வத்தின பிறகு இதுல 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வத்தி இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பூர்ணத்தை நல்லா ஆற விடணும். அடுத்தது கொழக்கட்டை மாவு செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கொழக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். கொழக்கட்டை மாவு இல்லைன்னா நீங்கள் இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், தேவையான அளவு சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மாவை 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். மாவு அருமையாக வந்திருக்கு. பவுலை மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. கொழக்கட்டை நீங்கள் கையில் செய்யலாம், இல்லைனா இந்த மாதிரி மோல்ட்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும், அதுவும் வாங்கி செய்யலாம். நான் இந்த மோல்டு யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். மோல்டுக்குள்ளே 2 பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சமாக மாவு எடுத்து 2 பக்கமும் வச்சு லேசாக உள்பக்கம் அமுக்குனீங்கன்னா நல்லா செட் ஆகிடும். கொஞ்சமாக தேங்காய் பூர்ணம் எடுத்து நடுவில் வைக்கணும். மோல்டோட அடுத்த சைடில் கொஞ்சம் மாவு வச்சு லேசாக அமுக்கி இப்போ மோல்டை க்ளோஸ் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் பூர்ணம் வச்சு கொஞ்சம் மாவு எடுத்து பேஸை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணணும். 5 செகண்டுக்கு பிடிச்சு மோல்டை திறந்து கொழக்கட்டையை எடுத்துடலாம். இந்த மாதிரியும் கொழக்கட்டை செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் கையிலையும் செய்யலாம். கையில் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சம் மாவு எடுத்து லேசா கையில தட்டி விட்டு நடுவில் கொஞ்சம் தேங்காய் பூர்ணம் வச்சு அது அப்படியே கொழக்கட்டை ஷேப்க்கு நீங்க மோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொழக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு இட்லி குண்டா எடுத்திருக்கேன். இட்லி தட்டில் முதல்ல லேசா எண்ணெயை தடவி அதுக்கப்புறம் செஞ்சு வச்ச கொழக்கட்டையை தட்டு மேலே வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். 8 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா அருமையான கொழக்கட்டை தயாரா இருக்கு.
இன்றைக்கி நம்ம இனிப்பு கொழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதில் வந்து நம்ம தேங்காய் பூர்ணம் வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ இதிலே நம்ம வந்து பருப்பு பூர்ணம் கூட வச்சு செய்யலாம். இந்த ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மோல்டு வாங்கி செஞ்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட அந்த மோல்டு இல்லைன்னா நீங்கள் கையிலையும் அதை செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.